ஹே காய்ஸ் 50 டேஸ் ஆட்டுக்குட்டி வளர்ப்பில் நம்ம இன்றைக்கி இருக்கா பார்த்தீங்கன்னா டே 50. ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம நிறையா அந்த நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இந்த ஒரு 50 நாள்ன்றது இந்த 50 நாள்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. பட் ஆனால் இந்த சீரீஸை முடிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடைசி வீடியோவாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த பொட்டை குட்டிங்களுமே ரீசெண்டாக நடுவில் ஒரு குட்டி செத்து போச்சு. இன்னொரு குட்டி சரின்னு சொல்லி ஒரு பயில்கிட்ட தூக்கி கொடுத்து விட்டேன். ஏன்னா நம்மளால் ஒத்த குட்டியை கொஞ்சம் மட்டும் மெயின்டைன் பண்ண முடியலை. ஸோ ஆனால் குட்டிங்கெல்லாம் நல்லா தேடி தான் வந்துச்சு. நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் விட்டு கொஞ்சம் வெளியே வேலைங்க கூட இந்த வாட்டி. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ இருந்தாலும் அந்த வேலைங்க அதிகமாக இருந்ததுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ இப்போ ஒரு லாட் ஒன்று எடுத்தேன். புதுசாக ஒரு லாட் ஒன்று எடுத்ததில் ஒரு 3 குட்டி மட்டும் சென்னைக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு. ஸோ வண்டி டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. ஒரு போக்கு வண்டி கிடையாது, அதாவது ஒரு லோடு ஏற்ற போகிற வண்டியில் தான் ஏற்றி விட்டோம். ஸோ இவனா ஓரளவுக்கு சேஃப்டியாக உடனே கொண்டு போய் கிடச்சிடும். இப்போ போக்கு வண்டினா எல்லா ஊரும் சுற்றிட்டு தான் போவாங்க. ஸோ இவர் கொஞ்சம் இன்றைக்கி திருச்சி வரேன்னு சொல்லி கால் பண்ணும்போது சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏற்றி விட்டாச்சு. சரி சும்மா தானே இருக்கும், நெக்ஸ்ட் டே மார்னிங் தாயண்டூர் சந்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு மனசே வெறுத்துட்டேன் நான். ஏன்னா ஒரு குட்டிங்க கூட இன்றைக்கி வாங்கிடலாம் போல், சேவை அந்த ரேட்டில் விற்கிது. சரி வாங்கிட்டு சும்மா போவோம், ஏதாவது 2-3 சேவை கிடச்சா கூட பார்த்து எடுத்துகிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். கடைசியில் எல்லாமே ஸ்டார்டிங் 5 ரூபா 6 ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம எடுக்கிறதுக்கு அழகாக ஒரு கிடா குட்டி எடுத்து போட்டால் கூட, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்டு. சேவை வளர்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வளர்க்குறதுக்கு நான் ஒரு நல்ல சேவலாக எடுத்துருவேன் அப்படின்வாங்க. நம்ம இந்த கெடாலே சேவலை இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணுமான்ற மாதிரி மைண்ட் செட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த வெள்ளை சேவைலாம் 6500 5500 கேட்டார் இந்த சேவலுக்கு மட்டும். வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. பட்டா பார்த்தேன், ஒரு 3-4 பட்டா இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னும் செங்கருப்புலாம் கடந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு ரேட்டை கேட்டோன்னே. அதோட அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த லோ பட்ஜெட்டில் குட்டிங்க எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் சொல்லுங்கள். அதான் சண்டை பர்பஸ்க்கு ஆகாது, அதை நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். கறிக்குன்னா ஆகும். ஸோ வளர்த்து கறிக்கு வியாபாரம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்பலாம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகாது. நீங்கள் லோ ப்ரைஸ்னோன்னா 2000 1000 குட்டி கேட்டால் யாருமே நாங்கள் திருடிட்டு வந்தால் கூட அந்த ரேட்டில் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ நிறையா பேர் லோ ப்ரைஸ்னோன்னா அந்த மாதிரி இதில் தான் கேட்குறீங்க. ஸோ ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் என்னால் எவ்வளோ பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இந்த அணில் முறைலாம் நல்ல ஊக்கமான குட்டி, அதே மாதிரி இந்த செவல முறையும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.